பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். நீங்கள் யாவரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய வீடுகளிலே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் கூடி வந்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போமாக. பரலோகத்திலுள்ள எங்கள் பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நன்னாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, இந்த ஆராதனையை நம்முடைய ஆவியானுடைய ஆலைகளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை முற்றிலுமை பொறுப்பெடுப்பீராக. யாரெல்லாம் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்களோ நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபடுவீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும், நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன்.
கொண்டே இருப்பேன். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பாடலாக கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. பாடுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்து. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. பாடுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவே. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர்.
உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்தினீரே கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்தினீரே கைகளை போருக்கு பழக்குவித்தீரே வெண்கல வில்லையும் வளைத்திடுவே கைகளை போருக்கு பழக்குவித்தீரே வெண்கல வில்லையும் வளைத்திடுவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவரே நம்முடைய கண்மலை அவரே நம்முடைய கோட்டை அவரே நம்முடைய இரட்சகரும் நம்முடைய தேவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லை ஐயா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன் ஆசையெல்லாம் நீர்தானே வாஞ்சையெல்லாம் நீர்தானே என்று சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறே விண்ணிலும் எல்லாரும் பாடுங்க உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன் ஆசையெல்லாம் நீதானே வாஞ்சையெல்லாம் நீதானே ஆசையெல்லாம் நீதானே வாஞ்சையெல்லாம் நீதானே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறே உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா உம் அன்பு ஆச்சரியம் உம் அன்பு அதிசயம் உம் அன்பு ஆச்சரியம் உம் அன்பு அதிசயம் உம் அன்பு உயர்ந்ததையா ராஜா உம் அன்பு உயர்ந்ததையா ஆசையெல்லாம் நீதானே வாஞ்சையெல்லாம் நீதானே சொல்லுங்க எல்லாரும் ஆசையெல்லாம் நீதானே வாஞ்சையெல்லாம் நீதானே விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறே பிறந்த நாள் முதலாய் பாதுகாத்தீரையா பிறந்த நாள் முதலாய் பாதுகாத்தீரையா மறந்திடவில்லை
விலகவில்லை, என்னை விட்டு விலகவில்லை, நீர் என்னை விட்டு விலகவில்லை. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மை வாஞ்சிக்கிறேன். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. ஆயுள் காலமெல்லாம் இயேசுவே நீர் போதுமே. மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம், மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை, நான் உம்மை பிரிவதில்லை. ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே, ஆசையெல்லாம் நீதானே, வாஞ்சையெல்லாம் நீதானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மை வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை அல்லாமல் ஆசைகள் இல்லையா. தண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மை வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் தேவ சமூகத்திலே ஓ ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆசையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சியெல்லாம் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய வாஞ்சியெல்லாம் நீங்கதான்ப்பா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஓ thank you Jesus, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நீரே என்னுடைய ஏக்கம் ஆண்டவரே, நீரே என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே, நீரே என்னுடைய விருப்பம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, என்னுடைய ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மையை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே, ஓ அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ உம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை நினைத்து ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோமாக. கர்த்தர் நம்மேல் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நம்மேல் எவ்வளவு கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Amen. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. எபெனேசரே ஆராதனை, என் துணையாளரே உமக்கு ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை நான் மண்டியிடுவேன் உம்முடைய பாதத்தில் என்று சொல்லி ஆமென். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. ஆமென். Praise the Lord. Hallelujah. எபெனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபெனேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே.
எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, ஆராதனை. இருள் சூழ்ந்த நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கும் பொழுது, மறந்தீரோ என்று நான் அழுத பொழுது, மறப்பேனோ என்று சொல்லி என்னை அணைத்தீரே, உமக்கு நன்றி ஐயா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலுடைய கருத்தை உணர்ந்து நாம் சேர்ந்து பாடுவோமா? இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே என் துணையாளரே ஆராதனை. எல்லாரும் கரங்கள் உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எல்லாரும் முழங்கால் படிட்டு சொல்லலாமா? அப்பா முன்னாடி, ஏசப்பா முன்னாடி, ஆமென், முழங்கால் படிட்டு, ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் இருக்கிற வீடுகளிலே, ஓ எல்லாரும் முழங்கால் படிட்டு அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பை நான் எப்படி மறப்பேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் எப்படி மறப்பேன் ஆண்டவரே. நீர் உங்கள் மேல் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருக்கிறீர், எவ்வளவு கிருபையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்திலே, ஓ ஹல்லேலூயா, ஒரு நிமிஷம் கூட வீணாய் போவதில்லை. தேவ சமூகத்திலே நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஓ ஹல்லேலூயா, ஆமென், அந்த நேரம் ஒரு நாளும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், தேவ சமூகத்தில் உட்காருகிற நேரம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற நேரம்,
ஒரு நாள் வீணாய் போகாது, ஒரு நாள் வீணாய் போகாது. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், 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 ஆமென். முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. குறித்த காலத்திலே ஆமென் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்காய் நீர் காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும். உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஓ ஹல்லேலூயா. உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் நிச்சயமாய் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில எதற்காக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ ஆமென் பிரைஸ் தி லார்ட், நீ காத்து கொண்டிருக்கிறதான அற்புதத்தை கர்த்தர் சீக்கிரத்திலே கொண்டு வருவார். நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு முடிவில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓ உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீ விட்டு விடாதே, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விடாதே. கர்த்தர் குறித்த காலத்திலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஓ கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. கர்த்தருக்கு காத்திருப்போ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த பாடலை பாடி ஆமென் பிரைஸ் தி லார்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. Thank you Jesus. Praise the Lord. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. காத்திருப்பே சொல்லுங்க. காத்திருப்பே அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. காத்திருப்பே காத்திருப்பே அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவா. குறித்த காலத்திலே தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அது ஒரு நாளும் அது பொய் சொல்லாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. கர்த்தர் நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. பொய் சொல்லாது நிச்சயம் வரும். தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பே. காத்திருப்பே
அற்புதங்கள் செய்யும் வரை காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ. அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் உன்னுடைய சுக வாழ்வை சீக்கிரமாய் துளிர்க்க செய்வார். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். சொல்லுங்களேன். அழைத்தவரோ உண்மையுள்ளவர் உன் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்கச் செய்வார். காத்திருப்பே, காத்திருப்பே, அற்புதங்கள் தேடும் வரை காத்திருப்பே, 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 அற்புதங்கள் தேடும் வரை காத்திருப்பே. கர்த்தருக்கு காத்திருப்போ. வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போ. ஹல்லேலூயா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கர்த்தாவே கிரியைகளுக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்திற்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவமான செயலுக்காக, உம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக ஆண்டவரே, உம்முடைய அற்புதத்திற்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹல்லேலூயா. நீர் நிச்சயமாய் நிச்சயமாய் அற்புதம் செய்வதற்கு நீர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஓ ஹல்லேலூயா அந்த ஆராதனையிலே ஆண்டவரே எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ, உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய ரட்சிப்பின் கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய வல்லமையுள்ள கரம் நீட்டப்படுவதாக. கர்த்தர் அற்புதம் செய்வீராக, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஆவியானவர் என்னோடு கூட பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இயேசு அவளுக்கு பிரயோத்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொன்னார். இன்றைக்கு உலகத்திலே எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் கவலை எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷனிடத்திலே உலக பிரகாரமான கவலை காணப்படுகிறதோ அவனால் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான கவலை இருக்கின்றதோ அந்த மனிதனாலே நிச்சயமாகவே
ஜெபிக்க முடியாது, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க முடியாது, ஆராதனையிலே உற்சாகமாய் காணப்பட முடியாது, கர்த்தரை முழுமனதோடு கூட விசுவாசிக்க முடியாது. அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட நெருக்கமான உறவையும் வைத்துக்கொள்ள முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு முறை அவர் ஒரு கிராமத்திற்குள்ளே பிரவேசித்தார். பெத்தானி என்கிறதான கிராமம். அந்த கிராமத்திலே மார்த்தாள் தன்னுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். நல்லது. ஆனால் இந்த மார்த்தாள் அவள் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே உட்காருவதை விட்டுவிட்டு அவள் நேரே சமையல் அறைக்கு சென்று விடுகிறாள். அவளுடைய சகோதரி மரியாளோ இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து வருகிறதான வசனத்தை அவள் கேட்டுக்கொண்டு இருந்தாள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் இந்த மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலே அவள் வருத்தமடைந்தாள். அவள் கவலைப்பட்டு கலங்குகிறவளாய் இருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் ஆண்டவர் இந்த இடத்திலே மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லி. நல்லா கவனிங்க, கவலை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே, மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால், இங்கு நாம் வேத வசனத்திலே பார்க்கிறது போல கலக்கம் வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது, கவலை பயத்தை கொண்டு வந்து விடுகிறது, கவலை கலக்கத்தை கொண்டு வந்து விடுகிறது, சமாதானத்தை இழக்கச் செய்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நன்றாக கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கவலையை நாம் மேற்கொள்ள வேண்டும், கவலையை மேற்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கடுத்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்காமல், தேவனுடைய சமூகத்திலே நாம் இராமல், பற்பல வேலைகளை செய்வதிலே நாம் கவனமாக இருப்போம் என்று சொன்னால், உலக காரியங்களிலே நாம் மூழ்கி இருப்போம் என்று சொன்னால், கவலை நம்மை ஆட்கொண்டு விடுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் அவனுடைய திட்டத்தை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பித்து விடுகிறான். ஏனென்று சொன்னால், கவலை என்பது மனிதனுடைய பொல்லாத சத்துருவாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் அநேக கவலைகள் மூலமாக அவர்கள் அந்த பிரச்சனைகளிலே அவர்கள் அப்படியே அமிழ்ந்து போய் விடுகிறார்கள். கவலையை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அதிலே அவர்கள் மூழ்கி போய் விடுகிறார்கள். இந்த உலகத்திலே பல கவலைகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். குடும்பத்தை எப்படி நடத்துவது, குறிப்பாக இந்த நாட்களிலே குடும்பத்தை எப்படி நடத்துவது என்கிறதான கவலை, எப்படி பராமரிப்பது என்கிற கவலை, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது என்கிறதான கவலை மனிதனை ஆட்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை எப்படி நாம் படிக்க வைக்கப் போகிறோம், படிப்பு என்கிறதான விஷயத்திலே அதை குறித்த கவலை. ஒருவேளை படித்து முடித்த பிறகு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை இல்லையே, எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்று சொல்லி வேலை குறித்ததான கவலை, வேலையில இருக்கிறவர்கள் வேலையில உள்ளதான பிரச்சனைகளை குறித்து கவலை, அல்லது எனக்கு ப்ரமோஷன் இல்லையே, அதிகமான சம்பளம் இல்லையே என்கிறதான கவலை வந்து விடுகிறது. திருமண காரியத்தை குறித்த கவலை, பிள்ளைகளுக்கு திருமண வயது ஆகியும் இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்கிறதான கவலை மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. இப்படி மனிதனுடைய வாழ்க்கையிலே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை 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 என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிலருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது தாங்கள் எப்படியாக இந்த உலகத்தில் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும், பணக்காரராக வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார்கள், அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய பிரயாசத்தினாலே எந்த ஒரு பலனும் வராத பட்சத்திலே, தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாத பட்சத்திலே அவருடைய வாழ்க்கையிலே கவலை வந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாங்கள் விரும்புவதை
தங்களுடைய வாழ்க்கையிலே அடைய முடியவில்லையே என்கிறதான கவலை குறித்து நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா, மற்றிடத்துல இருக்கிறது நம்மிடத்துல இல்லையே, மற்றவருடைய வீட்டில் இருக்கிறது மற்றொரு இருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எங்களிடத்தில் இல்லையே, என்னுடைய வீட்டிலே இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நல்ல கவனிங்க, உலக கவலைகளாகிய இவைகள் எல்லாமே உலகத்தாருடைய பார்வையிலே இது நியாயமானதைப் போல இருக்கலாம். உலகத்தாருடைய பார்வையிலே இது நியாயமான கவலைகள் தான் என்பதைப் போல காணப்பட்டாலும், தேவனுடைய பார்வையிலே இவைகள் எல்லாமே வீணானதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே இவைகள் வீணானவைகளாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே எத்தனை பேர் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கணவரை குறித்து, ரட்சிக்கப்படாத கணவரை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கடன் பிரச்சனையை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பொருளாதார பிரச்சனையை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பார்வையிலே இந்த கவலை வீணானதா இருக்கிறது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மார்த்தாளுடைய கவலை மனுஷனுடைய பார்வையிலே அது நியாயமான கவலைகள் தான் என்று சொல்லி காணப்படலாம், நியாயமான கவலைகளைப் போல காணப்படலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது தேவையில்லாதது. தேவையானது ஒன்றே என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? நீ கவலைப்படுவது தேவையில்லாத ஒன்று, தேவையில்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், அது தேவையில்லாதது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான கவலைகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அது தடையாகவே இருந்து கொண்டு இருக்கும், ஜெபத்திற்கு தடையாக இருக்கும். கவலை தேவனை ஆராதிக்க விடாது, தேவனை ஆராதிப்பதற்கு அது தடையாக இருக்கும். கவலை என்பது தேவனோடு கூட நாம் உறவாட முடியாதபடிக்கு, தேவனோடு கூட நாம் லயித்து வாழ முடியாதபடிக்கு அந்த கவலை அது தடையாக இருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான கவலைகள் வரும் பொழுது, இப்படிப்பட்டதான சோர்வுகள் வரும் பொழுது, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே வெற்றியை காண்பதற்கு பதிலாக, தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை அடைவதற்கு பதிலாக அவருடைய சிந்தைகள் சிதறடிக்கப்படுகிறது, சிந்தையிலே குழப்பம் உண்டாகிறது, மனதிலே குழப்பத்தை பிசாசானவன் கொண்டு வந்து விடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் பாரத்தினாலே நிரம்பி நாம் தேவையில்லாமல் உலக கவலைகள் அந்த பாரத்தை நாம் சுமந்து கொண்டு திரிகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் கேட்பது உண்டு, எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற அப்படின்னாலே நான் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? என் வாழ்க்கையில ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு பிரச்சனை போச்சுதானே இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போச்சுதானே தீர்ந்ததுன்னா இன்னொரு பிரச்சனை என்று சொல்லி பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் கவலைப்படாமல் இருக்க முடியும்? சிலர் கேட்கிறார்கள், எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலைப்பட்டு தானே ஆகணும் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, மாம்சத்தின்படி கவலைப்படாமல் இருக்க முடியாது, அது உண்மைதான். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நாம் பார்க்கும் பொழுது வேதம் இதை ஏற்றுக்கொள்வது இல்லை, அல்லது வேதம் இதை அங்கீகரிப்பது இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதில் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய 2ஆம் வருகைக்கு முன்பு சம்பவிக்கிற சில அடையாளங்களை குறித்து இங்கு பேசுகிறார். அப்படி
இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு முன்பு நடக்க போகிறதான சில சம்பவங்களை இயேசு கிறிஸ்து அடையாளங்களாக அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டையினாலும் வெறியினாலும் உலக லௌகிகம் என்று சொன்னால் உலக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு. உலக கவலைனாலே பாரம் அடையக்கூடாது. நம்முடைய இருதயம் உலக கவலைனாலே பாரம் அடையாதபடிக்கு வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த லௌகிக கவலைகளினால், உலக கவலைகளினால் நம்முடைய இருதயம் பாரமடையும் பொழுது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழிப்போடு கூட நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிறதான உணர்வை நாம் இழந்து விடுவோம். கவலை அந்த விழிப்புணர்ச்சியை அல்லது உணர்வை இழந்துவிடச் செய்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. அதனாலே ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்து அவர் சொல்லும் பொழுது உங்களுடைய இருதயம் உலக கவலைகளால் பாரம் முடியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அவர் இதை வலியுறுத்தி சொல்லுகிறார். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு, நாம் விழிப்புள்ள பிள்ளைகளாய் ஜீவிப்பதற்கு நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே அவருடைய வருகை குறித்ததான அந்த ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்திலே இராதபடிக்கு அதற்கு பதிலாக இந்த கவலை என்ன செய்து விடுகிறது என்று சொன்னால், எந்த நேரமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனை காணப்படுகிறதோ, என்ன பிரச்சனை நிமித்தமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த பிரச்சனையை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறதான அந்த ஒரு காரியத்தை அந்த கவலை செய்து விடுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று சொல்லியே அதை குறித்தே பேசிக்கொண்டிருப்பார்கள். இந்த கவலை இயேசுடைய வருகை குறித்த அந்த சிந்தையை எடுத்து போட்டு விட்டு இந்த பிரச்சனையை குறித்தே சிந்திக்க வைத்து விடுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினாலே ஆண்டுடைய வருகைக்கு எந்தவித ஆயத்தம் இல்லாதபடிக்கு வாழச் செய்து விடுகிறது இந்த கவலை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதற்கு வேதத்தில் பல வழிகளை வேதம் போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். எப்படி கவலையை மேற்கொள்ள முடியும், கவலையை மேற்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக நாம் எப்படி ஜீவிக்க முடியும், கவலையை மேற்கொண்டு நாம் ஆண்டுடைய வருகைக்கு நாம் எப்படி ஆயத்தமாக ஜீவிக்க முடியும் என்று சொல்லி வேதம் பல விதத்திலே பல வழிகளிலே போதிக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அதில் சுருக்கமாக நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். மத்தேயு 6:27, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். பாருங்க, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன்னுடைய சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். 25 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும், பாருங்கள், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே அதிகமாய் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த
காரியங்களுக்காக அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே கவலைப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சொல்லி தங்களுடைய ஜீவனுக்காக, எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ போகிறோம் என்பதற்காக கவலைப்படுகிறார்கள். எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்திற்காக சிலர் கவலைப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. அப்போ ஆகாரத்தை பார்க்கலும் நம்முடைய ஜீவன் விசேஷித்தவைகள், உடையை பார்க்கலும் நம்முடைய சரீரம் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. ஆகவேதான் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், ஆகாயத்திலே பறக்கிற பறவைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியே சென்று பட்சிகளை கவனித்து பாருங்கள், வானத்திலே பறக்கிற பறவைகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை. அவைகள் எங்கு போய் விதைக்கிறது? பறவைகள் விதைக்கிறதா? அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. பாருங்க, அவைகள் களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. நாளைக்கு வேண்டுமே என்று சொல்லி களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள், அந்த பறவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம், அவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். 31ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32ஆம் வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பாருங்க, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகளே என்று உங்கள் பரமபிதா பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையானவைகள் என்பதை பரமபிதா, நம்முடைய பரம தகப்பன், அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே நல்ல கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த தெய்வமாக, சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறி விடுகிறீர்கள். நம்முடைய தகப்பன் பிதாவாகிய தேவன், அவர் நம்முடைய பரம தகப்பனாய் அவர் இருக்கின்றார். வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், யோவான் 1:12 நாம் பார்க்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ பாருங்க, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பெயரின் மேலே, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து, நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, ஆமென், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி, ஆமென், அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரம பிதாவாய் அவர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்கு பரம தந்தையாக இருக்கின்றார். ஆகையினாலே பரம தந்தைக்கு, நம்முடைய பரலோக தந்தைக்கு, ஆமென், தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை, ஆமென், அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவைகள் என்பது அவருக்கு நன்கு தெரியும். ஆமென். இன்னொரு இடத்துல நாம் பார்க்கின்றோம், நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே நம்முடைய தேவைகள் என்னதென்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகையினாலே நன்றாக கவனியுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள், ஆமென், எந்த நிலையில இருந்தாலும், என்ன தேவையோடு கூட இருந்தாலும், எப்படிப்பட்டதான, ஆமென், பொருளாதார பிரச்சனையோடு கூட இருந்தாலும், கஷ்டத்தில் இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் என்னதென்பதை பரமபிதா நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள் அவைகளை நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் யார்? அஞ்ஞானிகள் என்று சொன்னால் இயேசுவை அறியாதவர்கள் அஞ்ஞானிகள். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்,
அவரை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றபடினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஆமென், நம்மை காட்டிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நம்மை குறித்து அக்கறையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை குறித்து கவலைப்படுகிறவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை குறித்து அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். என்னுடைய தேவைகளுக்காக நான் கவலைப்படுவதை பார்க்கலாம் என் தேவன் அதிகமாக அவர் கவலைப்படுகிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் பயத்தை அது நீக்கி போடும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறதான இந்த விரக்தியான தன்மையை நீக்கி போடும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்படுகிற ஆமென் எல்லா சோர்வுகளையும் நீக்கி போடும். நீங்க ஆண்டுடைய சமூகத்தை நன்கு ஆராதிக்க முடியும். தேவ சமூகத்தை நன்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட முடியும். அதனால நான் சொல்றேன், கவலைக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. கவலைப்படுகிறதுனால யார் தன்னுடைய ஆமென் சரீர அளவோடு கூட ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்க? கவலைப்படுவதனாலே என்னத்தை நாம் சாதிக்க முடியும்? ஒன்றையும் நாம் சாதிக்க முடியாது. ஆகினால எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்முடைய தந்தையாக இருக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நன்றாக கவனியுங்கள். விசுவாசம் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வந்து அவர் மனிதராய் பிறந்தார். இயேசு கிறிஸ்து அவர் எனக்காகவே இந்த உலகத்திலே மனிதராய் வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாடுகளை, என்னுடைய பாவங்களை நிமித்தமாக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே அறையப்பட்டார். சிலுவையிலே அறையுண்டு அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிப்பது மாத்திரம் விசுவாசம் அல்ல. நல்லா கவனிங்க, அது ஒரு விசுவாசம். விசுவாசிக்கிறபடினால் தான் நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அதோடு கூட அந்த விசுவாசத்தை நாம் நிறுத்திவிடக்கூடாது. நன்றாக கவனியுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவைக்கும் இயேசு போதுமானவராய் இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர் இயேசு ஒருவரே. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளையும் அவர் மாற்றிப்படுவார் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எதிர்பார்ப்புகளை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது என்கிறதான அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த விசுவாசம் உங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், யோவான் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பாருங்க, சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அப்போ உங்களுடைய இருதயம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், கவலை வரும் பொழுது கலக்கம் வந்து விடுகிறது. அப்போ அந்த கலக்கம் இருதயத்திலே வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான அந்த விசுவாசம் இல்லாமல் போகும்போதுதான் ஆமென் உங்களுக்குள்ளே கவலை வந்து விடுகிறது. இந்த விசுவாசம் யாருக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லையோ அவர்கள்தான் கவலைப்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவிசுவாசிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் இப்படிப்பட்டதான
விசுவாசம் இல்லாமல் இருக்கிறபடினாலே அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகவே கவலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதிலே 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய ஆமென் சமூகத்தில் நீங்கள் விடுதலையோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு உறவாட வேண்டும் என்று சொன்னால், முழு இருதயத்தோடு கூட ஆமென் நீங்கள் விசுவாசித்து ஆமென் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே கவலை என்பது இருக்கக்கூடாது. அந்த கவலையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எப்படி மேற்கொள்ள வேண்டும்? ஆமென், உங்களுடைய கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலக மக்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறது போலவே தேவனுடைய ஜனங்களுக்கும் அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், தேவைகள், வியாதிகள், பிரச்சனைகள் வருவது உண்டு. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலே வாழ்கிற ஜனங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து, போராட்டங்களிலிருந்து வெளியே வருவதற்கான எந்த ஒரு வழிகளும் அவர்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஆமென் இந்த கவலைகளிலிருந்து வெளியே வருவதற்கு, இந்த கவலைகளிலிருந்து ஆமென் வெளிவர பல்வேறு வழிகளை கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் உலக ஜனங்களுக்கு அப்படி இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான எந்த ஒரு ஆமென் வழிகளும் அவர்களுக்கு ஆமென் தெரியாது. நம்பிக்கை கிடையாது, விடுதலைக்கான வழியும் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் கவலையை மேற்கொள்வதற்கு, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நாம் பார்த்தோம், தேவனிடத்திலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கின்றபடினாலே நாம் கவலைகளிலிருந்து வெளியே வர முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இரண்டாவதாக நாம் இங்கு வாசித்தது போல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதில் 6ஆம் வசனத்தில் நாம் பார்த்தது போல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஆமென் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் ஜெபத்தினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் அநேக சமயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகளுக்காக ஜெபிப்பது உண்டு. உண்மை, நாம் ஜெபிக்கிறோம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தேவைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள்.
உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பிரச்சனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், ரொம்ப நல்லது. ஆனால் ஜெபம் பண்ணின பிறகும் அதே கவலையை தேவன் மேல் ஆமென் விசுவாசம் வைக்காதபடிக்கு அதே கவலைகளை நீங்கள் மீண்டுமாய் நீங்களே உங்களுடைய இருதயத்திலே சுமந்து கொண்டு இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபம் பண்ணின பிறகும் அந்த காரியங்களை குறித்த ஆமென் கவலைகளையும் பாரங்களையும் நம்முடைய இருதயத்திலே நாம் சுமந்து கொண்டே இருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இராதபடிக்கு நீங்கள் சங்கீதம் 55 சங்கீதம் 22 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 55 சங்கீதம் 22 வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அப்போ நீங்க ஜெபம் பண்ணின பிறகும் உங்களுடைய பிரச்சனையை குறித்து, தேவையை குறித்து, உங்களுடைய வியாதியை குறித்து, பலவீனத்தை குறித்து நீங்க ஜெபம் பண்ணின பிறகும் நீங்கள் இவைகளை மீண்டுமாய் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இந்த காரியங்களை நினைத்து பாரப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நம்பவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பவில்லை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால நீங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இப்பொழுது வாசித்தது போல உங்களுடைய இருதயத்தில் உள்ளதான பாரங்களை நீங்கள் கர்த்தரிடத்திலே இறக்கி வைத்து விட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உங்கள் பாரங்களை நீங்கள் இறக்கி வைத்து விட வேண்டும். உங்களுடைய பிரச்சனையை நீங்க சுமக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான உபத்திரவங்களை, உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறதான சோதனைகளை, பிரச்சனைகளை ஒருபோதும் நீங்கள் சுமக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜீவித்த பொழுது நம்முடைய எல்லாருடைய பிரச்சனைகளையும், நம்முடைய எல்லாருடைய பலவீனங்களையும், எல்லாருடைய வியாதிகளையும் இயேசு கிறிஸ்து 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் சிலுவை மரத்திலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினாலே நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தர் மேலே இறக்கி வைத்து விடுங்க, உங்கள் பாரங்களை தேவன் மேலே இறக்கி வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து நீங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆமென், ஜெபம் பண்ணின பிறகு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேண்டும். கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், ஆமென் என்று சொல்லி அந்த விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் அன்னாளை குறித்து பார்க்கும் பொழுது, அன்னாள் தேவாலயத்திற்கு சென்று இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தது உண்மை, இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆனால் ஜெபம் பண்ணின பிறகு, தனக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்று ஜெபம் பண்ணின பிறகு, அதற்கு பிறகு நாம் வேதத்திலே பார்க்கின்றோம், அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார், கர்த்தருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், ஆண்டவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நிச்சயமாகவே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பார் என்கிறதான அந்த விசுவாசம் உடையவளாய் அன்னாள் இருந்தபடினால்தான் அதற்கு பிறகு அவள் முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால நீங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆமென், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் விசுவாச அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். தேவனுக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ரோமர் 4:19 நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, ரோமர் 4:19 அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து ஆமென், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும்.
தேவனை நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எத்தனை பேர் நீங்க ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே, என் ஜெபத்தை நீர் கேட்டு விட்டீர், என் ஜெபத்திற்கு நீர் பதில் தந்து விட்டீர், ஆகையினால் உமக்கு ஸ்தோத்திரம். என் பிரச்சனை எல்லாவற்றையும் நீர் மாற்றி விட்டீர், ஆகையினால் உமக்கு ஸ்தோத்திரம். என் கடன் பிரச்சனையை நீர் மாற்றி விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து விட்டீர், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படிதான் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அவர் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார், தேவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்று சொல்லி பிலிப்பியர் 4 நாம் வாசித்தோம் அல்லவா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஆமென், என்னவென்று சொன்னால், தேவன் என்னுடைய தேவைகள், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார், அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடுதான் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற காரியம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது இன்னுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நம்மை வல்லவர்களாக மாறச் செய்யும். அப்படித்தான் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். அப்போ நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க 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 நீங்கள் இன்னுமாய் விசுவாசத்திலே நீங்கள் வளர முடியும். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நீங்கள் வளர முடியும். விசுவாசத்திலே நீங்கள் ஆமென் உறுதியாய் நீங்கள் நிற்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 16 வாசிங்க. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்கள் இலக்கத்தின்படி அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். 19 மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தை விட்டு வெளியே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக காணப்பட்டதான தடையாய் இருந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். செங்கடலுடைய அந்த அனுபவத்தை பெற்று ஆமென் அவர்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்திலே அவர்கள் கடந்து வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் தேவன் வானத்திலிருந்து அவர்களுக்கு மன்னாவை அனுப்பி 40 ஆண்டு காலமும் அவர்களை தேவன் போஷித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவன் அவர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அந்த 16 பார்க்கும் பொழுது, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதிலே நீங்கள் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படி, நல்ல கவனிங்க, அவனவன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர், அது ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்று சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டார். ஆனால் நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது மோசேயினுடைய சொல், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயினுடைய சொல்லை கேட்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அந்த ஒரு ஓமர் அளவிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. திருப்தி அடையாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அங்கு ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்லுகிறார், ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று சொன்னாலும் மோசேயின் சொல் கேளாமல் விடியற்காலம் மட்டும் சிலர் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தங்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியற்ற ஒரு காரியத்தை, திருப்தியற்ற ஒரு அந்த தன்மையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவாக அழகாக போஷித்தார், வழிநடத்தினார். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், ஆமென், ஒவ்வொரு தலைக்கும் ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் மீதம் வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை.
தேவன் மேல் அவர்களுக்கு விசுவாசம் இல்லாதபடினாலே அடுத்த நாளுக்கும் வேணும் என்று சொல்லி திருப்தி இல்லாதபடிக்கு அந்த திருப்தி இல்லாத காரியத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய குணங்களிலே ஆமென் மிக முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா ஆமென் மன திருப்தி. நாம் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிறதை நாம் போதும் என்று சொல்லி அதிலே நாம் திருப்திப்பட வேண்டும். நீங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். பாருங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நல்லா கவனிங்க, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இந்த மன திருப்தி, போதும் என்கிற அந்த மன திருப்தி ஆமென் இல்லாதபடினாலே, மன திருப்தி இல்லாதபடினாலே அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன், எதனால கவலை வருது? போதும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை, திருப்தி இல்லை. அதனால் அநேகர் இன்றைக்கு திருப்தி இல்லாதவர்களாக, அநேக விசுவாசிகள் திருப்தி இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்ததற்கு, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்காக நாம் அதிலே போதும் என்று சொல்லி திருப்தியுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி போதும் என்கிறதான மன திருப்தி உடையவர்களாய் இராமல், மற்றவருடைய வீட்டில் இருக்கிறதான பொருட்கள் என்னுடைய வீட்டில் இல்லையே, மற்றவரிடத்தில் இருக்கிற நன்மைகள் என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனரம்மியமாய் இல்லாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள இல்லாததை குறித்து நாம் கவலைப்படுவோம் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவலையை நாம் ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. உங்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதற்காக நீங்கள் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இல்லாதவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் ஏற்ற வேளையிலே அவைகளை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாத்தீங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையினாலே நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறவைகள் போதும் என்று நீங்கள் எண்ண வேண்டும். அப்படி போதும் என்கிற எண்ணம் இல்லாமல் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே கவலை அது எப்பொழுதும் உங்களை பிடித்து கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையிலே சோர்வு உங்களை ஆட்கொள்ளும். கவலையிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படும். ஆகையினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற காரியங்களிலே நாம் திருப்தியாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமாகவே அவனுடைய தேவைகளை, அவனுடைய குறைவுகளை ஆண்டவர் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம், அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். ஆகவே முதலாவதாக நாம் கவலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே நீங்கள் தேவன் மேல் விசுவாசம் வைத்து விசுவாசத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக ஸ்தோத்திர ஜெபம், ஸ்தோத்திரித்து நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா இருதயத்தில் உள்ளதான கவலைகளையும் தேவன் மேல் இறக்கி வைத்து
எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். துதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறதிலே போதும் என்று சொல்லி திருப்தியுடையவர்களாய்க்கு நாம் காணப்பட வேண்டும். அப்படி ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆமென், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. இருக்கிற இடத்துல ஆமென், பிரைஸ் அல்லா, நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டோ அல்லது எழுமி நின்றோ நீங்கள் எல்லாரும் ஆமென் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறது போல கர்த்தருடைய பாதத்திலே உங்களுடைய பாரங்களை நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஜபத்தை கர்த்தரிடத்திலே நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய காரியங்களை தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையிலே கவலைகள் நீங்கி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக, எல்லார் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இல்லாதவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆமென். போதும் என்கிற எண்ணத்தோடு ஆமென் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். மன திருப்தியுடையவர்களாய் காணப்பட ஆவியான உதவி செய்வராக. ஆமென். ஹல்லேலூயா. மன திருப்தியுடையவர்களாய் ஆமென் நீங்கள் ஜீவிக்கும் பொழுது ஆமென் கவலை உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்கள் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கர்த்தாவே நாளிலும் அப்பா ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் பொழுது ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்ததாமே ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான கவலைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கவலைகள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே கஷ்டங்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே பிரச்சனைகள் மாறட்டும். பலவீனங்கள் நீங்கி போகட்டும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. தேவைகளை சந்திப்பீராக. பிள்ளைகளுடைய குடும்பத்திலே காணப்படுகிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.